Taste the Daily. தென்காசி மாவட்டத்தில் 2 நாட்களாக பெய்த மழையால் குற்றால அருவியில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் ஏற்பட்டுள்ள காட்டாற்று வெள்ளப்பெருக்கால் அப்பகுதியில் உள்ள கடைகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. இருந்தும் பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் வீடியோ எடுத்து வருகின்றனர். ஆபத்தான நீர்நிலை பகுதிகளை கண்காணிக்க போதிய காவலர்கள் பணியில் இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். நெடுஞ்சாலைத்துறையினர் ஜேசிபி இயந்திரம் மூலமாக தண்ணீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இருப்பினும் முறையான மழைநீர் கால்வாய்கள் இல்லாததால் அதே இடத்தில் தண்ணீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. இதனால் அவ்வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு மழைநீர் கால்வாய்களை முறையாக பராமரிக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் செல்லக்கூடிய பிரதான சாலையில் மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்படைந்தது. வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் தென்காசியில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்தது. இந்நிலையில் குற்றாலம் செல்லக்கூடிய பிரதான சாலையில் நடுவே பழமையான மரம் வேரோடு சாய்ந்து விழுந்தது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு துறையினர் மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். அப்பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி உடுமலை சாலையில் மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. 2 தினங்களாக தொடர்ந்து பெய்த மழையால் பழனி உடுமலை சாலை வண்டி வாய்க்கால் பகுதியில் சாலை ஓரம் இருந்த மரம் முறிந்து விழுந்ததில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் பழனியில் இருந்து உடுமலை, பொள்ளாச்சி மற்றும் கோவை செல்லும் பேருந்துகள் புறவழிச்சாலைக்கு மாற்றிவிடப்பட்டது. சாலையின் குறுக்கே விழுந்து கிடக்கும் மரத்தை வெட்டி அகற்றும் பணியில் தீயணைப்புத் துறையினர் தீவிரமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் சுற்றியுள்ள பகுதியில் சுமார் 1500 பாக்கு மரங்களை காட்டு யானைகள் அடியோடு சாய்த்தன. பந்தலூர் அடுத்த தேவர்சோலை பேரூராட்சியில் காட்டு யானைகள் புகுந்து பாக்கு மரங்களை சேதப்படுத்தியதால் வாழ்வாதாரத்தை இழந்த விவசாயிகளுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் வனவிலங்குகள் ஊருக்குள் புகுவதை கட்டுப்படுத்த கிராமத்தை சுற்றி அகழி அமைக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். நிர்வாக திறனற்ற அரசின் வனத்துறை ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளதால் பல விவசாயிகள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதெல்லாம் ஒரு 10-20 வருஷம் இன்னும் வருமானம் வர வேண்டிய இடம். ஒரே நாளில் எல்லாம் தொலைச்சிட்டு போயிருக்காங்க. ஒரே நாளில் 500 மரம் மேலே அடிச்சிட்டு போயிடுச்சு. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்தது. கடையநல்லூர், புளியங்குடி, வீரசிகாமணி, சேந்தமரம் உள்ளிட்ட பகுதியில் பரவலாக மழை பெய்தது. இதன் காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நெல்லையில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையால் நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் பகுதியில் மழை நீர் சூழ்ந்துள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நகரின் முக்கிய பகுதியில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் அப்பகுதியில் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ள நிலையில் போக்குவரத்தை முறைப்படுத்த காவலர்கள் யாரும் அங்கு பணியில் இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே நெற்களம் மற்றும் கோவில் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து திமுக பிரமுகர் அராஜகம் செய்வதாக புகார் எழுந்துள்ளது. காரப்பட்டு கிராமத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு நெற்களம் அமைக்கப்பட்டது. அந்த இடத்தில் கடந்த சில ஆண்டுகளாக ராஜா என்ற திமுக பிரமுகர் மாடுகள் கட்டி வைத்தும் வாகனங்களை நிறுத்தி வைத்தும் அராஜகம் செய்து வருகிறார். இதனால் நெற்களத்தை பயன்படுத்த முடியாத நிலை இருப்பதாக மக்கள் ஆவேசப்படுகின்றனர். அதேபோன்று அருகில் உள்ள கோவில் இடத்தையும் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது. எனவே அந்த இடத்தை மீட்டுத்தர தீய சக்தி அரசுக்கு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்க இடம்னு சொல்றாங்க, அவங்க இடம்னு நீங்க சொல்லிடுங்க. நாங்க அங்க கோவிலும் விட்டுறோம், நெற்காலத்தையும் விட்டுறோம். எங்களுக்கு வேற எங்கன்னா கட்டி கொடுங்க நெற்காலம், நாங்க அங்க போய் ஒப்படி பண்ணிக்கிறோம், நாங்க சுத்தம் பண்ணிக்கிறோம். இந்த கோவில் கூட அவங்க இடம்னா நாங்க அது கூட விட்டுறோம், எங்களுக்கு தேவையில்லை. நாங்க நீங்க அதிகாரிங்களே பயந்துன்னு போகும்போது நாங்க பொதுமக்கள் நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்க ஏன் பயப்படுறீங்க? இந்த காலத்தில் கலாஜா பண்ணி எல்லாம் டிராக்டர் நிற்க வச்சுருக்கிறாங்க, மாடு கட்டுறாங்க. எடுத்தாக்கா எடுன்னு சொன்னால் எடுக்கவே மாட்டேன்றாங்க. எனக்கு இந்த காலத்தை எனக்கு கட்டித்தரணும், கட்டித்தந்து எங்களுக்கு ஒரு ஊருக்கு ஒரு நல்லது செய்யுங்கோ. யார் கவர்மெண்ட்டு எடுக்கவே மாட்டேங்குது, என்ன சொன்னாலே கவர்மெண்ட்டு எடுக்கவே மாட்டேன்றாங்க.
கட்டி விட்டுட்டு